காலை வணக்கம். இன்றைக்கி காலையிலே பார்த்துட்டோம் காட்டு மாடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் இருக்குது. கைஸ் வணக்கம் கைஸ். நம்ம வந்து இப்போ உமேஷோட ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு வந்திருக்கோம். பாருங்கள், ஃபார்ம் இங்கே தான் போட்டிருக்காங்க. இதிலேருந்து அது மேலே வரைக்குமே ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தான். யாருக்கு வேணும்னா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி இங்கே வாங்கிக்கலாம். ஊட்டிலேருந்து டைரெக்டாகவே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது பிங்க் கலர்ல இருக்கு. பாருங்க. ஓகே, இவர் தான் ஓனர். சொல்லுங்கள் ஓனர், எத்தனை ஏக்கருக்கு போட்டிருக்கீங்க? உங்களோட வாழ்க்கை வளர்றத வச்சு இது சொல்லுங்கள். எப்படி போகுது லைஃபு? இதில் ப்ராஃபிட் பார்க்குறீங்களா இல்லை எப்படின்னு சொல்லுங்கள். கஷ்டமாக இருக்கா? ஜூபிட்டர் வியூ சப்ஸ்கிரைபுக்காக சொல்லுங்கள். ஜூபிட்டர் வியூ அவங்களும் இதை தொடரலாமா? சாப்பிடுங்களா? என்ன என்கிட்ட கொடுத்துட்டு சாப்பிடுங்க. எனக்கு அது அவ்வளோ சத்து எனக்கு அது அவ்வளோ பிடிக்காதுண்ணே. அது சாப்பிட்டா சும்மா ஒரு இதுக்கு சாப்பிட்றது தான், அது விரும்பி சாப்பிட்றது இல்லை. சாப்பிட்டா சாப்பிட்டே இருக்கணும்னு தோணும், அப்புறம் தோட்டத்தையே காலி பண்ணிட்டு போயிடும். ஓகே, செம்ம வியூ. இது ஒரு வியூ தான். ஏஜி மலபாரில் இருக்கும், ஊட்டியில் இருக்கிற மலபார். மேலே பார்ப்போமா? அப்படி இந்த இடத்த வந்து யாருமே போகாத ரூட்டு, அதாவது லோக்கல்ஸ் மட்டும்தான் போவாங்களாம். நம்ம நண்பர் சொல்லியிருக்காரு. லோக்கல்ஸு, அதுவும் லோக்கல் வண்டி புக்கு அதெல்லாம் வந்து பக்காவாக இருக்கணும். பாருங்க, மலையில் வீடு கட்டியிருக்காங்க ரூம்லாம். ஸோ இந்த இடத்தோட ரூட்டோட பேர் என்னம்மா? கல்லட்டி ரோடு. சைன்போர்டா? சைன்போர்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்னது? அது இப்போ நாங்கள் போகிறோம் மாசுனாக்கொடின்ற ஒரு கிராமத்துக்கு போகிறோம். அங்கே தான் நாங்கள் இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே வந்து கொஞ்சம் இன்டர்நெட் வசதிலாம் இருக்காது. மோஸ்ட்லி அந்த இடத்துல வந்து டூரிஸ்ட்லாம் யாரும் போக மாட்டாங்களா அப்படின்னு நண்பர் சொல்கிறாரு. ஓகே, விலங்குகள்லாம் பார்க்கலாமா? வித்தியாசமான கோலங்களில் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். ஆக்ரோஷமான விலங்குகள் நம்ம கண்ணுக்கு அம்பிட்டுச்சுன்னா நம்ம லக். இதுக்கப்புறம் இறக்கம் தான் ஃபுல்லாக. வண்டியில் ஃபோனு எடுக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டம் தான், பேலன்ஸ் கிடைக்காது. ஓகே, செக் இட் அவுட். அண்டா கோயில் நோ அலவுட். ரொம்ப பெரிய இறக்கம் தான் அது. சரியான பெரிய இறக்கம். காதெல்லாம் அடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோ பண்ணி போனாவே கரெக்டாக போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் யாருனாலையும் இங்கே வர முடியாதுன்னா ஐ மீன் லோக்கல் ஆள் இல்லாமல் வர முடியாது. வண்டி ஓட்ட முடியாது. கூட லோக்கல் வண்டி, லோக்கல் லைசன்ஸ், வேற ஏதாவது லோக்கல் புக்கு, வண்டி புக்கு லோக்கலாக இருக்கும். இல்லை, ஏன்னா அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கான். ஸோ இப்போ அந்த மாதிரினா வந்து இங்கே கடை வச்சிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வியாபார ரீதியில் அடிபடும்ல. லோக்கல் கார்ல்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. லோக்கல் கார்ல்ஸ் தான் யாரும் நிறுத்த மாட்டாங்க. அதை சொல்லுங்க. ஆனால் இது ஒரு இதுதான், என்ன சொல்லுவாங்க, அரை மணி நேரமா? அரை மணி நேரம் ஓகே தான். ரொம்ப இது இந்த ரோடு இல்லைன்னா, இந்த ரோடு எடுக்கலன்னா 13 போயிருக்கோம். சாரி, என்னது திருப்பி சொல்லுங்க. இந்த ரோடு இறங்க அந்த இடம் பேர் என்ன சொன்னீங்க? மாசுனாக்கொடிக்கு அதில் போட்டிருக்கோம் 36 பெண்டு இருக்கு. 14வது பெண்டு போயிட்டு இருக்கோம்.
ஸோ மாசனாகுடிக்கு போகிற ஒரு ரூட்டு இது. இந்த ரூட்டு வந்து அரை மணி நேரத்தை போயிடலாம். இதை தவிர வேற ரூட் இருக்குது, அது 3 மணி நேரம் பிடிக்கும். ஸோ நம்ம 2.5 hours வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். மஸ்னகுடி டு மைசூர் ரோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓ அதுவும் க்ளோஸ் பண்ணிடுவோம். நைட்டு வண்டி வெஹிக்கல்ஸ் ஸ்டார்ட் ஆகும். டெய்லி பகல் டே டைம் தான். ஏன்னா மிருகங்களுக்கு இதாக அப்படின்ட்டு இன்னும் 20 இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 10 வருது. பாருங்க ரெக்கார்ட். ஆமா மொதல் சொல்லல அங்க பாருங்க. இது இருக்குல்ல, அது இது யாரு ஏறதுக்கு நீ அனிமல்ஸ் எப்போ வேணாலும் பார்க்கலாம். மெதுவாக போகிறேன். அனிமல்ஸை பார்க்கலாமா? ஓகே என்ன, நீங்களும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் பார்த்துட்டே வரணும். எங்கேயாச்சும் நிற்குதா புலியோ சிங்கமோ கரடியோ இருக்குது. இது வந்து நம்ம ஷார்ட்டாக போயிட்டு இருக்கோம்னா சுற்றி வர ரோடு இருக்குல்ல, கூடலூரில் வந்து கூடலூரை தாண்டி இந்த ரோடு அந்த ரோடு ஜாயின் ஆகும். அதுலேருந்து போகிறது தான் இன்னும் நிறைய ஃபாரஸ்ட் இருக்குது. அதுலேருந்து இன்னும் நிறைய ஃபாரஸ்ட் இருக்குது. இது வந்து இப்போ ஸ்டார்டிங்னால இந்த சைடில் அதான் இன்னும் அப்படி எடுங்க. போட்டு மாறிக்குது ப்ரோ, போட்டு மாறிக்குது. அப்படி போங்க, முன்னுக்கு போங்க, அப்படி முன்னுக்கு போங்க ப்ரோ. அப்படி கொஞ்சம் முன்னுக்கு போங்க, நிறைய இருக்கு. பெரிய மான் அங்கே தான்டா இருக்கு. கொம்போட நிற்குது பாரு. வச்சு கொஞ்சம் பின்னாடி போ, கொஞ்சம் முன்னுக்கு போ. பெரிய மான் பாரு. உனக்கு ஒன்று இருக்கா? உள்ள போகிறான். அங்கே ஒரு மான் நிற்கிது, அதுதான் அந்த மான். அந்த புள்ளி மான். மோட்டர்கிட்ட வருது. வெல்கம் டு முதுமலை டைகர். முதுமலை இங்கே போயிடுச்சா? சர்வசாதாரணமாக பார்க்கலாம் போல மானை. மிளகா பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி தான். வெங்காய பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி. என்ன வாழைப்பழம் உங்களுக்கு நாட்டு வாழை? அப்படி என்ன சொல்லு, இப்படி நிற்குது செங்குத்தா. நிற்க வச்சு எடுத்துருக்கீங்க. நீ தான் நிற்க வச்சுன்னு சொன்னேன். ரீல்ஸ் கேட்டுடான்ட்டு அன்னைக்கு சொன்னேன் அந்த இதில் போட்டிங்க. அரை மணி நேரம் வச்சு ரெக்கார்டிங்ல இருக்குது. அழிச்சிட்டேன். அரை மணி நேரம் ரெக்கார்ட் ஆயிடுச்சா? வண்டி இறங்க முடியாது. அடி இந்த லெஃப்ட்ல விடு, இந்த லெஃப்ட்ல எடுத்துரு. இல்லை லெஃப்ட்ல விடு, பார்த்துக்கலாம். லெஃப்ட்ல விடு, பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். நம்ம பக்கத்தில் கோயில் இருக்குதாங்க. உள்ளே விடு வேணா. வண்டி வந்து அப்புறம் அவன் எடுத்துட்டு இருப்பான். நம்ம வண்டியை பாருங்க. ஜெமினி கோட்டையா? ஜெமினி கோட்டையா? உள்ளுக்கு ஒரு கிராமம் இருக்குடா, ஊருக்குள்ள ஒரு கிராமம். ஓ வாவ். உள்ள போற அளவுக்கு பட்டுன்னு ஒரு அடி வாங்கிடும். அதுல இருந்து அந்த சோலார்ல தான் இதுல சோலார்லயும் பண்ணா டைரக்ட் கரண்ட்லயும் கொடுக்கலாம். டைரக்ட் கரண்ட்னா கரண்ட்ல இருந்து பேட்டரியில இருந்து இது அந்த இது வரும் வோல்ட் சார்ஜர்லாம். டைரக்டா வெறும் டைரக்டா சுவிட்ச் பாக்ஸ்ல இருந்து கரண்ட் கொடுத்து கம்பியில அதுதான் ஆளை போட்டு விட்டுரும். அதான் கேட்குறேன். ஏன்னா அது வந்து எர்த் ஆகாது கரண்ட். ஒரே இடம் பாஸ்
முருங்கைக்கீரை போட்டு முன்னாடி போயிட்டே இருங்க. ரோட்லேயே அவரை பிடிக்கும். குறுக்க வருவாங்களா? மங்கியா குறுக்க வந்துருவாங்களா? அங்கே போய் அவரு ஓடுறாரு பாருங்க. சிக்கல் குரங்கு இப்படி பேர் வால் இவ்வளோ ஹைட்டு. உண்டி தான்டா இருக்கான். இவன் கொஞ்சம் டேஞ்சர் தான். பிளாஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா இதுவும் பிளாஸ்டிக் போடாதீங்கண்ணா போடாதீங்கன்னா. ஏன் மேய்து அதை போய் சாப்பிடுது. ஓ இறந்து போயிடும். ஆமா. எங்கே இது ஓடுறது பார்த்தா அம்மா ஐயோ ஏர் ஜன்னலே உள்ள விடுவான். வாழை பாருங்களா எவ்வளோ ரைட் ஒன் பண்ணா. மாநாட மயிலாட மாநாட மயிலாட அப்படி போடு. எப்படிடா எங்கடா நைட் டைம்ல என்ன நடக்குது? பின்னாடி போறாரு ஐயா, வண்டி அடிச்சிட்டாரு. சாதுவான மிருகம் தான் யானை. ஆனா ஆக்ரோஷமாச்சு அவனை மாதிரி யாரும் இல்லை. அவனை மாதிரி யாரும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி பையனை இப்படி வேகமாக அனுப்பிச்சிருக்குமாடா. ஆனால் வச்சு பார்த்து கூட எனக்கு கல் கொடுத்துட்டாடி. ஒரு கிரு பிறந்தோட உனக்கு இங்கன்னா ஆசிலாம் ஜூம் பண்ணா பிளர் ஆயிருக்கு. ஆமா 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 வேற யாரும் இல்லை. அதான் அவனோட விளையாட்டு தான். அவனோட சுத்த விளையாட்டு தான். என்னடா முடிவீங்க போல. மான்கள் கூட்டம் காய்ஸ். மான் கூட்டம் ஒரு பாஞ்சிரானா பார்க்கலாம் பெரியாவன். இங்கே தான் நம்ம முகாம், யானை முகாம் யானை முகமா? முகாம்கள் ஓ முகாமா காய்ஸ். இந்த இடம் வந்து கொஞ்சம் டேஞ்சரான இடம். கேங் இருக்காங்க, கூட்டமாக இருப்பார்ல. எல்லாம் டேஞ்சரான இடம். திடீர்னு யார் எப்படி வருவாங்கன்னு தெரியாது. பெரியானா இது கோயிலா? அங்கே பாரு யானை தந்தத்தோடு இருக்குண்ணே. தெரியுதா? அது வந்து ஆளுங்க வளர்க்குறது. காட்டு யானைங்க குட்டி போட்டு அதில் தான் சொன்னாங்க. அந்த படம் இங்கே தான். இங்கேருந்து உங்கள்ட்ட வண்டி இருந்துச்சுன்னா எல்லா ஊருக்கும் அப்படியே கூகுள் போட்டு போட்டு போக முடியும் தானே உன்னால? உங்கள் வண்டி சொந்த வண்டியில் அந்த சைன் போட்டு பார்த்தீங்களா? ஓகே ஓகே. கர்நாடகாவில் கிட்ட சரி. ஆமாம். வெல்கம் டு கர்நாடகா. இப்போ நம்ம கர்நாடகா பார்டரில் போடுறோம்டா. 2 ஸ்டேட்டு கவரேஜ் பண்ணி வச்சு போகிறேன்.